Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ஃபைனல் டே மைசூர்ல இன்னைக்கு. சோ இப்போ வந்து ஒரு பிளேஸ்க்கு போக போறோம். அதனால ரெடி ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது என்ன பிளேஸ்? கேஆர்எஸ் டேம், பிருந்தாவன் கார்டன். கேஆர்எஸ் டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஆர்எஸ் டேம் இருக்கு மைசூர்ல வந்து. பிருந்தாவன் கார்டன், கேஆர்எஸ் டேம் அதான் சூப்பர் பிளேஸ். நாங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிலோமினா சர்ச்சுக்கெல்லாம் நம்ம வந்து முன்னாவே நம்ம வீடியோலாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஃபிலோமினா சர்ச் போடல, அப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன இடம் போடல. ஸோ இப்போது வந்து நாங்கள் லாஸ்ட் டே நாங்கள் ரிட்டர்ன் போகிற டைமில் வந்து ஆன் த வே தான் சரி பிருந்தாவன் கார்டன்னு அப்புறமா எல்லாம் ஒரே இடம் தான். அது பிருந்தாவன் கார்டன்னு இது டேம் எல்லாம் ஒரே பிளேஸ் தான். அது பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு வாட்டர் டான்ஸ் இருக்காங்க, சாங்கு டான்ஸ் ஆடும் வாட்டர். அந்த காலத்துல இருக்குது. இப்போ தான் வண்டர்லாலாம் இப்போ ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருக்குது. அது ஒரு ஷோவே நடக்கும் 7 to 9 PM வந்து அந்த ஒரு ஷோவே நடக்கும். வாட்டர் ஷோன்னு சொல்லிட்டு, வாட்டர் டான்ஸ் ஷோன்னு சொல்லிட்டு அது நடக்கும். சரி போகிறப்போ ஆல்மோஸ்ட் 1 hour நம்ம ஏன் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்னையோட ப்ளாக் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ப்ளாக் என்னன்னா நாங்கள் வந்து பிருந்தாவன் கார்டன் அண்ட் கேஆர்எஸ் டேம். ஓகே இப்போ நம்ம அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்துட்டு ரூம் செக் அவுட் ஆயாச்சு. இப்போ வந்து டைரக்டா இப்போ எங்க போறோம்ப்பா? ஃபர்ஸ்ட் கேஆர்எஸ் டேம் 6:20 இப்போ டைம். கேஆர்எஸ் டேம் போறோம். அதுக்கப்புறமா தான் அந்த என்ன சொன்னீங்க, வாட்டர் டான்ஸ் டேம் அதெல்லாம் வரும். எல்லாமே ஒரே இடமாப்பா? ஒரே இடம் தான். ஆனா நம்ம இப்போ போறதுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடும். ஆனா லைட் போடுவாங்க. அந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது பொட்டானிக்கல் கார்டன் கேஆர்எஸ் டேம் எல்லாம் ஒரே இதுல தான் இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் வந்து நிறைய மூவிஸ்ல அந்த காலத்து மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எம்ஜிஆர் சாரு, அப்புறமா ரஜினி சாரு, பிரபு சாரு, குருவாயூரப்பா நீ கொண்ட காதலுக்கு அந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம் வரல, அதெல்லாம் நிறைய அங்கதான் ஷூட்டிங் ஆயிருக்கும். அந்த காலத்துல நிறைய எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் படங்கள்லாம் வந்து நிறைய ஷூட்டிங் அங்கே ஆயிருக்கு. ரஜினி சார் பயங்கரமா நிறைய பாட்டுல பார்த்துருக்கேன் நான். எல்லாம் அங்கதான் ஷூட்டிங். லிங்கால ரஜினி சார் வந்து ஒரு டேம் மேல எழுதி உண்மை ஒரு நாள் இதுப்பா லிங்கா அதெல்லாம் அங்கதான் ஷூட் பண்ணிருந்தேன். அந்த டேம் ஃபுல்லா எடுத்து சீன் ஃபுல்லாவே கேஆர்எஸ் டேம் தான். இப்போ நம்ம அங்க அந்த இடத்துக்கு தான் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். என்னம்மா சாப்பிடுங்கிற? ஆமா, வேற என்ன சாப்பிட்றியா? பஜ்ஜிக்கு போடுவாங்க, சூடா வாங்கி சாப்பிட்றியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் வந்து நல்லா இங்கே வந்து ஒரு பிரியாணி கடை ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நேற்று எப்படி ஒரு பிரியாணி கடையில் நாங்கள் சாப்பிட்டோமோ அதே மாதிரி RRRன்னு ஒரு பிரியாணி கடை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது வந்து சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். வாங்கி கொடுத்தேன். நான் ஒன்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன். 2 இது சாப்பிட்டு எனக்கு மூடாட்டா இருக்குது. எனக்கு வந்து பசி அடிக்கல. எனக்கு வானான்னு அப்படியே வச்சிச்சு. அப்படியே எனக்கு அப்படியே வயிறு இருந்துச்சு. என்னடா இது அப்படியே வச்சிச்சேன்னு சொல்லிட்டு அப்போ கண்டுக்கல. அப்புறமா கண்ட டைமில் வந்து இந்த மேடம்க்கு வந்து பசி எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? இப்போ என்ன டைம் 6:30 மணிக்கு உக்காந்து சாப்பிடுங்க. சரி ஓகே, ஷவர்மா தான் கெச்சிச்சு இந்த ரோட்டில். நம்ம அந்த இடத்துக்கு போயின்னுக்கிறதுனால ஏதோ ஒரு சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு ஊருள்ளேருந்து போயின்னு இருக்கு. அதனால நம்மளுக்கு ஏதோ கிடைக்கல. போயிடலாம், அதுக்குள்ளே சீக்கிரம் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கோம். நிறைய கடைங்க இருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன சாப்பிடலாம் நைட்டுக்கு. வானாப்பா, நீ சாப்பிடுப்பா. சாப்பிடு நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு பெங்களூர் ரூட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அந்த டேம்க்கும் போகல, அந்த டான்ஸ்க்கும் போகல. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னா நம்ம கரெக்டாக தான் கிளம்பணும். டைம் இருந்துச்சு. பட் கிட்ட போக வந்து அந்த பக்கம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேம் கிட்டலாம் அங்கே வந்து உள்ளே போயிருந்தீங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. கர்நாடகாவில் இருக்கிற பீப்புளுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்ட்டுன்னு. மழை ஸ்டார்ட் ஆனால் நம்மளுக்கு வந்து கொடை இல்லை, ஒன்றே இல்லை, சும்மா மலின நலியணும், ஓடணும், வரணும். அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் நாளைக்கு போனால் காலையில் வந்து ஊருக்கு போகணும். 5 மணிக்கெல்லாம் போகணும். நான் திருப்பி மிட் நைட்டு இப்போ நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு ஒரு 2-3 hour தூங்கிட்டு திருப்பி நான் 3 மணி 4 மணிக்கு ஏஞ்சி நான் போகணும் ட்ராப் பண்ணுறதுக்கு. அதனால எனக்கு சரிப்பட்டு வரல. வானா சரி நெக்ஸ்ட் டைம் போனால் சரி. இந்த டைம் சரி இவ்வளோ வந்துட்டோம், இவ்வளோ நாள் ஒரே நாளில் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். வானா நம்ம நிம்மதியாக சீக்கிரமாக வீட்டு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறோம். இப்போ திரும்பி வீட்டுக்கு நாங்கள் அந்த டேம்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே 11-12 லேட் ஆகும். அப்புறம் உடனே எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னா நான் கூட பரவாயில்ல, ஃபிளைட்ல தூங்கின்னு போயிடுவேன். இவரு அடுத்த நாள் வேலை இருக்கு. அதனால நான் சொன்ன ரிஸ்க் வேணா, போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் பெங்களூர். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் தசரா வரும் ஃப்ரெண்ட்ஸ். தசரா வந்து
மைசூர் தான், தசரானா மைசூர் தான். வேற லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், அதான் தசராவில் வந்து 10 நாள் வந்து வேற லெவலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆயுத பூஜை அது இது என்னென்னவோ இருக்கும். அப்போ வந்து நிஜமாவே அந்த பேலஸில் வந்து இப்போ ரூல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இந்த சீசனில் இருக்கிற கிங்கோ, இப்போ ரூல் பண்ணுற கிங் வந்து அவரெல்லாம் வருவார், தர்பாரில் உக்காருவார். அதெல்லாம் நிறைய இருக்கும். நாங்கள் நிறைய இன்னும் 2-3 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தா அதான் கேஆர்எஸ் டேமும் அதில் ஒன்று இன்க்ளூடடு. ஸோ வந்து கேஆர்எஸ் டேமு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு பேலஸ் இருக்குது. அது அந்த பேலஸில் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கிறோம், நிறைய உங்களுக்கு காட்டலான்னு இருக்கோம். அது வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து நம்ம பெங்களூர் ரூட்டை பிடிச்சி இப்போ நான் போயின்னு இருக்கோம். இன்னும் 123 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. நாங்கள் ஆன் த வேல வந்து அப்படியே போகிறோம். எங்கன்னா பிரேக் வச்சு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். இல்லை நம்ம ஒரே சர்ச்சு போய் வீடியோ சேர்ந்துடலாம் அப்படின்னா நாங்கள் உங்களை வீட்டில் போய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து மைசூர்லேருந்து ரிட்டர்ன் வர வீடியோ வந்தனுக்கும் போது நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க. நாங்களும் சொன்னோம் இப்போ அந்த வேலைங்க நினைக்க இருக்கிறோம், இல்லை நாங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு போய் பேசுகிறோம்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட், நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் 9 o'clock வந்து ரீச் ஆகணும். பெங்களூருக்கு உள்ளே வந்துட்டோம் 9 o'clock. பட் வந்து பெங்களூருக்குள்ளே வந்து செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வீக்கெண்ட் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து அதே ரோட்டில், மைசூர் ரோட்டில் நிறைய பேர் மைசூர்லேருந்து நிறைய பேர் ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. டோல்லே எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10:30 11 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து நான் போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு ஒரு மாதிரி. ஏன்னா நான் வந்து வேலையாக பண்ணியிருந்தேன், நைட்டு தூக்கம் இல்லை சரியா. ஸோ அதனால ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு பாடியும். வந்து நான் வந்து வந்தோன்னே தூங்கிட்டோம். நேற்று ஏதோ வீடியோ எடுக்கல, நம்ம வந்து வீடியோ என்ன பண்ணல ஒன்றே இல்லை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே ஓகேங்களா. இன்னொன்று என்னன்னா, மோனா இன்னைக்கு ஊருக்கு போகிறதா இருந்துச்சு. பட் வாண்டா, நானே சொல்லிட்டேன் வாண்டா, அவ்வளோ காத்தால ஏஞ்சி போக முடியாது, நெக்ஸ்ட் டே காலையில் போயிடு ஆயிடுச்சு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு மோனாவும் வந்து நிற்க வச்சிட்டேன் இன்னைக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோனாவை என்ன பண்ணிங்குது? என்ன மேடம் இது போர் அடிக்குது, போய் படிக்க வேண்டியது தானே. ஊர் பக்கமே போய் சேர்ந்துருப்பேன் நான். நீ ஏன் ஏஞ்சிருக்க மாட்டா? காலையில் தூங்கி நிந்தியா போகிறதுக்குன்னு ஏன் மோனா ஹெல்ப் பண்ண, காலையில் ஹெல்ப் பண்ண 5 மணிக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ளைட்டுக்கு. சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்? பொண்டாட்டி வந்து சாப்பிட்டீங்களா? உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுங்கிறாரு. பின்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேலை இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் வேலை உட்காந்து நான் பார்த்துன்னுக்கிறேன். நீங்கன்னு சொல்லணும். ஆமாம், தூங்கினேன். ஏன்ச்சா 8 மணிக்கு திருப்பி லாகின் பண்ணேன், வேலை பண்ணேன், திருப்பி ஒரு 1 hour தூங்கினேன், திருப்பி 11:30 இப்போ உட்காந்தேன், திருப்பி 1:45 வரைக்கும் வேலை பண்ணுவேன். பிரேக் வரும், பிரேக் ஆகிட்டோன்னா திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 மணி நேரம் வேலை பண்ணி கத்தம் பண்ணுவேன். ஜாலி லைஃப் இல்லை, டென்ஷன் லைஃப். ஜாலி லைஃப் அவங்க தான் ஜாலி, போற வர ஜாலியாகிற வந்து. சரி மேடம், எப்போதான் முடிச்சுட்டு வர்றதா இது? இந்த வியூவர்ஸ் வாண்ட்ஸ் டு நோ. அது எனக்கே தெரியல. எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு வந்து இங்கே சேரு அப்படின்னு சொன்னாலும் முடிய மாட்டேங்குது. சும்மா இங்கே வந்துட்டு வாரம் இல்லை, மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி வந்துட்டு போகிறதே வந்து ஒரு பொழப்பா போச்சு. மாதத்துக்கு 2 வாட்டி அப்பா, வாரம் வந்து போகிறேன். இந்த மாதத்துக்கு நாளைக்கு ஒரு தடவை வந்து போகிறேன். இந்த மாதத்துக்கு இப்போ தான் வந்த, நீ நேத்தா வந்த. இந்த மாதம் இப்போதான்ப்பா போகிறது. அதான் சொன்னேன், முந்தா நேத்தா வந்துக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு ஸ்மால் இது தான். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்து இன்னும் நம்ம வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இன்னும் ரெடியாக எடுத்து லக்கேஜ் எல்லாம் எப்படி எடுத்துன்னு வந்தோமோ அப்படியே இருக்குது. எதுவுமே நாங்கள் எடுத்து செக்ரிகேட் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்ததுனால நம்ம வந்து ஏஞ்சி பெருதமேனியாக லைக் என்ன சொல்கிறது, ஏஞ்சி டயர்டாக உக்காந்துன்னு வேலை பண்ணின்னுக்கிறோம். நான் மோனா வேலை பண்ணிருக்குது, மோனாரோட வேலை இருக்குது, ஏன் வேலை ஆகினுக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போயினுக்குது இன்றைக்கி நாள். பட் ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மோனாவை நாளைக்கு நான் வந்து காலத்தில் போயிட்டு நான் வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிடுவேன். அதுவும் போயிடும். அது போயிட்ட பிறகு திருப்பி வரேன், எப்போ வரேன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வந்து திருப்பி ஒரு ஹெட்ஸ்அப் சொல்கிறவங்களுக்கு, ஜேசி வ்ளாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். கீழே லிங்க் இருக்கும், லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக பேஜுக்கு போவோம். பேஜுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கீழே போடுங்க. என்ன மாதிரி டாபிக் பேசணும், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் இங்கேருந்து
உங்களுக்கு கேட்ட டாப்பிக்குங்களை கரெக்டாக வீடியோ வந்து டான்னு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னால இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்னு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.